இந்த ஃபர்ஸ்ட் மார்க்கிறவங்களுக்கெல்லாம் பரிசு கொடுத்தாங்கல்ல, எனக்கு ஒன்றும் அதில் பெரிய உடன்பாடு இல்லை. ஆஸ் அ டீச்சர், இந்த ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குற பிள்ளைலாம் ஸ்கூலுக்கு நல்லது. இன்னைக்கு 10 மார்க் வாங்கி நாளைக்கு 12 வாங்கி அதுக்கப்புறமா 15 வாங்கி அதுக்கப்புறமா 40 வாங்கி அதுக்கப்புறமா 60 மார்க் வாங்கிட்டு போதில்ல புள்ள, அது 98 வாங்குற பிள்ளைய விட என் பார்வையில் கிரேட் குழந்தை. டு ஷோ த ப்ரோக்ரஸ், தன்னை தானே அதிகப்படுத்தி கொண்டு அடுத்த கட்டத்தில் தன்னை ப்ரூவ் பண்ற குழந்தை இருக்குல்ல, அந்த குழந்தை அவங்க குழந்தை இருக்கு. நீங்க பணக்காரரா இருந்துட்டு குழந்தைக்கு 50,000 ரூபாய்க்கு சைக்கிள் வாங்கி கொடுக்கிறது பெரிய மேட்டர் இல்ல. நீங்க கொடுக்கிற சொற்ப பணத்தை சேர்த்து வைத்து 1500 ரூபாய்க்கு செகண்ட் ஹேண்ட்ல ஒரு குழந்தை சைக்கிள் வாங்குதுன்னு வச்சுக்கோங்க, அவன் ஜெயிக்க பிறந்த குழந்தை. எப்படி நம் குழந்தையை நாம் வளர்க்கிறோம், எப்படிப்பட்ட சூழல்ல. இன்னைக்கு நான் ஒரு விஷயம் சொல்றேன், இந்த டீச்சர்ஸ் அதை பயன்படுத்துறாங்க. இன்னைக்கு as a language teacher நான் சொல்றேன், ஆங்கிலத்தில் உலகத்திலேயே அதிகமாக பயன்படுத்தக்கூடிய சொல் இன்னைக்கு. ஒரு காலத்துல தேங்க்ஸ் இருந்தது, இன்னைக்கு 2 சொற்கள் ரொம்ப அதிகமா பயன்படுத்தப்படுது. ஒன்னு சாரி, இன்னொன்னு டிப்ரெஷன். 2 சொல் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குது. எதுக்கு இருக்குது ஸ்ட்ரெஸ்? உனக்கு எதுக்கு இருக்குது ஸ்ட்ரெஸ்? இந்த ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்டை என்ன பண்றது? எனக்கு இல்ல ஸ்ட்ரெஸ். ஏன் இல்ல? நான் சில விஷயங்களை சொல்லி தருகிறேன். நாம் எங்கே பிழை செய்கிறோம் தெரியுமா? எங்கே பயந்து போகிறோம் தெரியுமா? நம்மை முழுமையாக வெளிப்படுத்துவதில் பயந்து போகின்ற காரணத்தினால் தனிமையிலிருந்து விலகி இருப்பதற்காக செல்போனை கையில் எடுத்துட்டு உட்காந்துடுறோம். பாத்ரூம்லங்க, நான் பெற்றோர்களுக்கு சொல்றேன், அந்த பிள்ளைங்களை அப்புறமா பார்த்துக்கலாம். செல்போன் எடுத்துட்டு பாத்ரூமுக்கு போகாத ஆட்கள் இங்க எத்தனை பேர்? அந்த 3 நிமிஷம் கூட தனியா இருக்க முடியாது அவங்களால? உங்க உடல் நலத்தோடு அதுல கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்க முடியாதா? அப்போ கூட ஏதேனும் ஒன்றை வாசித்து விட வேண்டும், யாரோடும் ஏதேனும் நாம் தொடர்போடு இருக்க வேண்டும் என்கின்ற மனநோய் தனிமையிலிருந்து நம்மை நாமே பயந்து கொள்ளுவதற்கான காரணிகள் என்று உளவியலாளர்கள் சொல்கிறார்கள். நாம் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் இண்டிவிஜுவலா நேசிக்க தொடங்கணும்னு வச்சுக்கோங்களேன், இந்த அடிக்ஷன் நமக்கு இருக்காது. ஒரு குழந்தை எனக்கு நேற்று முன்தினம் ஆம்பூர்ல, வாணியம்பாடியில கேக்குது, ஆம்பூர்ல இல்ல வாணியம்பாடி, ஒரு கிறிஸ்துவ பள்ளிக்கூடத்துக்கு பேச போயிருந்தான். அவன் கேட்கிறான், 7th ஸ்டாண்டர்ட் பாய் கேட்கிறான். நான் அவன் அப்படியே பார்த்தேன், அவ்வளவு மனக்கவலை எனக்கு. நான் ஒரு விஷயம் சொல்லவா, எந்த குழந்தையாவது ஃபெயில் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், ஆஸ் அ டீச்சர் எங்கேயோ நான் தோக்குறேன். நான் இந்த ஸ்கூலுக்கும் எனக்கும் தொடர்பு இல்லாம கூட இருக்கலாம், ஆனா நான் தோக்குறேன் ஆஸ் அ டீச்சர். அந்த பொறுப்புணர்வோடு நான் சொல்றேன். அந்த குழந்தை சொல்லுது, ஒரு வினாடி ஒரு நிமிஷம் பார்த்துடலாம் அப்படின்னு தான் ரீல்ஸ் ஓபன் பண்ணேன், நிமிந்து பார்க்க 24 மணி நேரம் போயிடுச்சு. கிளாஸ் 10 மணிக்கு ஆரம்பிச்சது, 11 மணிக்கு முடிஞ்சிரும் உட்காந்துருக்கேன். சாயந்தரம் 5 மணி ஆயிடுச்சான்னு பார்த்தா 10:15 தான் ஆயிருக்குங்கிறான். இதுல இருந்து நான் எப்படி என்னை காப்பாற்றிக் கொள்வது? கிளாஸ்ல உட்கார முடியல, 15 நிமிஷம் 5 மணி நேரமா தெரியுது, 1 நிமிஷம் 24 மணி நேரம் ஓடி போச்சு. நான் என்ன பண்றதுன்னு கேட்கிறான் அந்த குழந்தை. ஆர்வம். அந்த குழந்தைக்கு நாம் எதில் ஆர்வத்தை கொடுத்திருக்கிறோம்? நான் ரொம்ப வெளிப்படையா சொல்றேன், ஐ அம் an educationalist. நான் ஒரு கல்வியாளர். பேச்சாளர் என்பதெல்லாம் என்னுடைய 3வது 4வது தகுதி தான். ஒரு பேச்சாளரா நான் சொல்றேன், ஒரு ஆசிரியரா நான் சொல்றேன், ஒரு எஜுகேஷனலிஸ்டா நான் சொல்றேன். ஒரு குழந்தை எப்பொழுது தன்னை யாருடைய உதவியும் இல்லாமல் தனக்குள், தன்னுடைய பாடிக்குள், தன்னுடைய ஆரோக்கியமான சிந்தனைக்குள் தன்னை முழுமையாக வைக்க தெரிந்து கொள்கிறதோ அந்த குழந்தை கல்வி கற்பதற்கு மிக தகுதியான குழந்தை.